குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் வந்து இந்த டெரிடோஃபைட்டோட கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. அதாவது யூஸ்பொராஞ்சியேட்டுக்கும் லெப்டோஸ்பொராஞ்சியேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன், யூஸ்பொராஞ்சியேட்னா என்ன, லெப்டோஸ்பொராஞ்சியேட்னா என்ன, அப்போஸ்போரினா என்ன, அப்போகேமினா என்ன, அதே மாதிரி எண்டோஸ்போரிக் கருப்பை அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க, கேமெட்டோஃபைட்டிக் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதே மாதிரி எக்ஸோஸ்போரிக் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. டீலம் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பொதுவாக கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஓவர் டேப்பிங், ரிடக்ஷன், பிளான்டேஷன், சின்ஜினிசிஸ் ஆர் வீப்பிங் அண்ட் கர்வேஷன், மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்கு. 5 டைப்பும் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சோரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு 3 டைப் இருக்கு. இதுல வந்து சிம்பிள் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி கிரிடேட் சோரஸ் அல்லது பேசிபிட்டல் சோரஸ், மிக்ஸ்டு சோரஸ், இது 3 டைப் இருக்கு. பிளஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. லாஸ்ட் ஒன் வந்து ஹோமோஸ்போரினா என்ன, ஹெட்டிரோஸ்போரினா என்ன, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி டெரிடோஃபைட்ல ஒரு கொஸ்டினாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அப்போகேமி அப்படின்னு என்ன அப்படின்னா, டெவலப் ஆஃப் த ஸ்போரோபைட் டைரக்ட்லி ஃப்ரம் த கேமெட்டோபைட். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா கீவேர்ட். சரிங்களா? ஆக்சுவலா வந்து நமக்கு எதுல இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்போரோபைட் வந்து டெவலப் ஆகுது. ஆனா எதுல இருந்து டெவலப் ஆகுதுன்னா நமக்கு வந்து கேமெட்டோபைட் என் கண்டிஷன்ல இருந்து டெவலப் ஆகுது. சரிங்களா? அப்ப வித்தவுட் எனி செக்ஷுவல் ஃபியூஷன் ஆர் சின்கேமி. சரிங்களா? இப்ப என்ன கிடையாது, நமக்கு வந்து சின்கேமினா உண்மையான கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கிடையாது. சரிங்களா? அப்ப ஸ்போரோபைட் ஹஸ் a same haploid chromosome members as is in gametophyte. அப்ப ஸ்போரோபைட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா haploid chromosome numbers கண்டிஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் நமக்கு அப்போ கேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா ஃபேர்லோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து டெர்ரிஸ் கிரிட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. It is a common and the widespread phenomenon in the ferns. fernsல பெரணிகள்ல வந்து பொதுவா இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில பீசிஸ்ல நேச்சுரல் அப்போகேமி அப்படிங்கிற கேரக்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன fernsனா டெரிடம், டெர்ரிஸ், டிரியாப்ட்ரிஸ், அடியாண்டம், ஆஸ்முண்டா, டோடியா, அக்டரினம், அதே மாதிரி ஆஸ்பிளினியம். இந்த பீசிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அப்போஸ்போரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த கேமெட்டோபைட். கீவேர்டு என்ன அப்படின்னா ஃப்ரம் த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அல்லது ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதாவது 2n கண்டிஷன்ல இருந்து நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஃபார்ம் பண்ணக்கூடியது. சரிங்களா? அந்த இடத்துல வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படிங்கும் போது ரூட்டு, ஸ்டெம், லீஃப், இதுல எது வேணா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ ஸ்போரோபைட்ல இருந்து ஆர்ஜின் ஆகிற எது வேணா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ வித்தவுட் ஆஃப் எனி மியாசிஸ் டிவிஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர், இந்த கேரக்டர் எதுவுமே நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. இதுதான் வந்து நமக்கு அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப டிப்ளாய்டு அண்ட் திஸ் phenomenon of the formation is called அப்போஸ்போரி. அப்ப என்ன கண்டிஷன்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிப்ளாய்டு கண்டிஷன், அதாவது ஸ்போரோபைட் கண்டிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து முத கண்டுபிடிச்சது யாருன்னா ட்ரூரி அப்படிங்கிறவர் தான் முத கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த பீசிஸ்ல அப்படின்னா அத்ரேனம் ஃபிளிக்ஸ் ஃபெமினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே போல சின்ஸ் அப்போஸ்போரி has been reported in many pteridophyte including பாத்தீங்கன்னா டெரிடியம், அக்லினம், ஆஸ்பிளனியம் டைமார்பிசம், ஆஸ்முண்டா ரெகுலாரிஸ், டோடியா, இந்த பீசிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 2ல இருந்து ஒரு கொஸ்டின் ஏற்கனவே 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்போகேமி அப்போஸ்போரி முக்கியமான ஒரு ஏரியா. அடுத்தது யூஸ்பொராஞ்சியேட், லெப்டோஸ்பொராஞ்சியேட் டைப். யூ அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு டெவலப் ஃப்ரம் த குரூப் ஆஃப் த சூப்பர்ஃபிஷியல் செல். சரிங்களா? மொத்தமா வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதான் நமக்கு யூஸ்பொராஞ்சியேட் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப the cells divided periclinal into the primary wall layer. inner primary sporogenous cells நமக்கு என்ன பண்ணுனா டெவலப் ஆகும். இந்த outer wall layer வந்து பாத்தீங்கன்னா form a wall of the sporangium while inner sporogenous cell divide in mitotically. சரிங்களா? பாத்தீங்கன்னா இது வந்து mitotically to form this